ஹலோ வணக்கம், வெல்கம் டு V3 வெற்றி. கடந்த 4 நாள்ல மொத்தம் 7 ரேப் கேஸுங்க, 7 பாலியல் வன்கொடுமை. பிரஸ் மீடியான்னு வெளியே வந்தது மொத்தமே 7னா அப்ப வெளியே வராம இருக்கிறது இன்னும் எவ்வளவு இருக்கும்? நிறைய ரேப் கேஸ் இருந்திருக்குங்க. சென்னை ஓட்டேரியில ஒரு ரேப் கேஸ் ஒன்று, திருச்சியில இருந்து சென்னை ப்ராஜெக்ட் ஒர்க்குக்காக போன ஒரு பொண்ணுக்கு ரேப் கேஸ் ஒன்று, செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்துல ஒரு ரேப் கேஸ் ஒன்று, கோயம்புத்தூர்ல ஒரு ரேப் கேஸ் ஒன்று, பழைய ரேப் கேஸ் இல்லைங்க, இப்போ புதுசு இன்னைக்கு ஒரு 4 நாள்ல நடந்த ரேப் கேஸ் ஒன்று, நாமக்கல் குமாரபாளையம் அப்படின்ற ஒரு ஏரியால ரேப் கேஸ் ஒன்று, கிருஷ்ணகிரி மாவட்டத்துல 70 வயசு தாத்தாவை கொண்டு 60 வயசு பாட்டியை ரேப் பண்ணி போட்டிருக்காங்க, அங்க ஒரு ரேப் கேஸ் ஒன்று, தூத்துக்குடி விளாத்திக்குளம் அப்படின்ற ஏரியால +2 பொண்ணை ரேப் பண்ணி போட்டு கொண்டுட்டாங்க, அங்க ஒரு ரேப் கேஸ் ஒன்று. மொத்தம் 7 ரேப் கேஸ். ஆண்டவா, நீ இருக்கியா இல்லையான்றது எனக்கு தெரியல. நீ இருந்தீன்னா உன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். எனக்காக இந்த உலகத்துல என்னை ஒரு ஆண்மகனா நீ படைச்சிட்ட, பிறந்துட்டேன், சரியா? எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி மூலக்கோளாரே ஆனா கூட எனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு பொண்ணுகிட்ட நான் தப்பாவோ அந்த மாதிரி ஒரு செயலை நான் செய்யக்கூடாது. அப்படி ஒரு சக்தியே எனக்கு கொடு இறைவா. நான் வேற எதுவும் உன்கிட்ட கேட்டுக்கல, எனக்கு இப்படி ஒரு சக்தியை மட்டும் கொடு. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.